தந்தை பெரியார் அவருடைய கருத்தை ரொம்ப அழகா அதே சமயத்துல உணர்வு பூர்வமாகவும் த்ரூ அவுட்டா ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட்ல எல்லாத்திலயும் நகைச்சுவையாகவும் கொண்டு வந்து ஒரு பெரியாருடைய கருத்தை மிகவும் ஆழமாக பதிவு செய்திருக்கிற இந்த இயக்குனருக்கும் இந்த படக்குழுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுத்தாகணும். ஒரு பெண்ணியம் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம்ங்கிறது அதுல முக்கியமான ஒரு விஷயம். இங்க கூட இன்றைய காலகட்டத்துல வேலைக்கு போற பெண்களாகட்டும் படிக்கிற பெண்களாகட்டும் தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும், அதையும் கடந்து எல்லாத்தையும் கடந்து எப்படி நம்ம சர்வே ஆகணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் ரொம்ப வித்தியாசமா இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வகையில இந்த படத்தை ரொம்ப அழகா ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல ரொம்ப நல்லா உருவாக்கி இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் எல்லாமே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய பேர் வரும். ஆனா என்ன அதுல ஒரு வருத்தமான விஷயம் சொன்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போது விஜய் கௌரிஷ் எல்லாரும் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாம் இல்ல. இந்த படம் மூலமா தான் அவங்களை அறிமுகம் ஆகிறாங்க. ஆனா இவர்கள் இந்த கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி இவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்ணி எல்லாம் செஞ்சு இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் அந்த ஹீரோயின் எல்லாருக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அதுவும் பர்டிகுலரா அது ஒரு விமன் ஓரியன்டல் சப்ஜெக்ட் தான் இது. ஆனா இந்த படத்துக்கான ஒரு பிரிவு பார்க்கறதுக்கோ இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கோ எதுக்குமே அவங்க வரதே இல்லை. காரணம் என்னன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு வெப் சீரிஸ் அதெல்லாம் பிஸி ஆயிட்டாங்க. இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம் தான். அதெல்லாம் எப்படி அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது? கடுக்கான்ற ஒரு படத்துல வரது வச்சுதான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த படம் இவ்வளவு போராடி வரும்பொழுது அதற்கான ப்ரொமோஷன்ஸ்க்கு வரணும் இல்லையா? இன்னைக்கு சினிமாவிலே பாத்தீங்கன்னா இதன் மூலமா யார் சம்பாதிக்கிறாங்களோ, யார் பலன் பெற போறார்களோ, யார் புகழ் பெறுவார்களோ அவர்கள் எல்லாம் இதற்காக வருவதில்லை.